அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சானு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான டேட்ஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் ஸ்டால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அவங்களோட ஸ்டோலில் வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்ஸ் கேக் ரெசிபி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பீஸ் கேக்ஸை பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினான இன்க்ரீடியன்ட் டேட்ஸ் தான். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கிறேன். 1/2 கிலோ அளவுன்னு சொல்லும்போது இந்த டேட்ஸ் வந்து விதைகளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணதுக்கு பிறகு தான் 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் இருக்கும். இது அப்படியே கேக்கில் சேர்க்க இயலாது. இது சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேரிச்சம்பழத்தை வாங்கும்போது நல்ல கடிஞ்ச பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் கேக்கில் சேர்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சில டைம்களில் வந்து காய் மாதிரி கூட பேரிச்சம்பழங்கள் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேஸ்ட் மாதிரியும் கடைகளில் சேல் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு இந்த பேரிச்சம்பழத்தை கவர் பண்ணுற அளவுக்கு மட்டும் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இனிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எடுத்திருக்க டேட்ஸ் வந்து நல்லா கனிஞ்சிருக்கிறதுனால நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தான் சுடு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்க்கணும் அப்படின்றதும் இல்லை. இப்போ இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வரும். இது வந்து சரி ஒரு மணித்தியாலத்துக்கு இருக்கட்டும். கட்டாயமாக நீங்கள் வந்து குறைஞ்சது 1 மணித்தியாலும் சரி இதை வந்து சோக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு கேக்கில் சேர்க்குறதுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த டேட்ஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பட்டர் கேக்கு மாதிரி தான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கிராம் அளவுலேயே சேர்க்குறது நல்லது. நான் வந்து 235 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததான் நான் வந்து ரவை சேர்க்க போகிறேன். ரவையை வந்து லேசாக வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சரியாக 60 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன். ரவையை வந்து அதிகம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்காமல் லேசாக வந்து ஒரு மொறுமொறுப்பான தன்மை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2லிருந்து 3 தடவை வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இனி வந்து நம்ம சீனியை பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். சீனி வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். நம்ம சேர்க்குற பேரிச்சம்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து பட்டை எடுத்திருக்கிறேன். பட்டை தூள் இருக்குது அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாகவே பட்டையை வந்து இதோட சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் தான் ஒரு ஸ்டிக் எடுத்திருந்தேன். அது சின்ன சின்ன பீசஸாக உடச்சி சேர்த்துருந்தேன். இப்போ இதுவும் ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம வந்து பட்டரை பீட் பண்ணி எடுக்க போகிறோம். பீட்டர் இல்லாமல் விஸ்க் வச்சுட்டு பீட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த ரெசிபிக்கு சரியாக 130 கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கிறேன். நான் ஸ்ரீலங்கன் பிராண்ட் ஆஸ்ட்ரா தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் கேக் செய்யும்போது எடுக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முதலே வெளியில் எடுத்து வச்சுருங்க. பட்டரும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இப்போ இருக்குது. லேசாக அதை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிரும். இப்போ இதில் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்க சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சீனியை பீட் பண்ணும்போது ஆரம்பத்தில் பட்டர் இருந்த கலரை விட கொஞ்சம் சேஞ்ச் ஆகி லைட்டான கலருக்கு வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த மாதிரி வந்ததும் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீட்டர் இல்லாமல் விஸ்காலில் நீங்கள் பீட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ எந்த அளவுக்கு இது க்ரீமியாக பீட் ஆகிட்டு அப்படின்றத பாருங்கள். இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கொள்ளலாம். இதில் பெரிய முட்டையாக 4 முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். முட்டையை வந்து ஒரேடியாக சேர்த்துடாமல் ஒவ்வொன்றா நம்ம வந்து பட்டர் கேக் செய்யும்போது சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து லேசாக பீட் பண்ணிவிட்டு அடுத்த முட்டையை சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த பட்டர் மிக்ஸில் முட்டையை சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பட்டர் வந்து தெரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அது பரவாயில்லை, நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டரால் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த தெரிஞ்ச மாதிரி வராது. ஆனால் நம்ம வந்து விஸ்கால பீட் பண்ணும்போது தெரிஞ்ச மாதிரி தான் வரும். முட்டையை மொத்தமாக சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நம்ம வந்து பீட் பண்ணணும். ஏன்னா முட்டை வந்து நல்லா பீட்டாகி வரணும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ இதில் நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் செட் பண்ணிக்கொள்கிறேன். வெனிலா வந்து நான் சேர்த்துருக்க பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரசாக்கோ தான். எசன்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் குறைவான எசன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்ததா நம்ம வச்சிருந்த டேட்ஸ் வந்து நல்லா சோக் ஆகியிருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கொள்கிறேன். நான் சோக் பண்ண வச்சிருந்த பவுல் வந்து கொஞ்சம் சின்னது, அதுக்காக தான் ஒரு அகலமான பவுலில் மாற்றிக்கொள்கிறேன். இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு இதில் ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டேட்ஸில் வந்து நம்ம ஆரம்பத்தில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மாவு, பேக்கிங் பவுடர், ரவை, இது மூண்டையும் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டேட்ஸ் வந்து நல்ல சோக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அதனால் சேர்க்குற மாவு வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளெயினான கேக்கில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் மாவோட வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடியில் போய் தங்காமல் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் கேக்கை பேக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் எல்லாமே மேலே இருக்காது, கேக்கோட அடியில் தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது. நம்ம இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் டேட்ஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் கேக் பார்க்குறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேரிச்சம்பழத்தோட கலந்தெடுத்த மாவை நம்ம ஏற்கனவே பட்டரில் வந்து ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெட் இன்க்ரீடியண்ட், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணி பண்ணதா இருந்தாலும் இப்போ பீட்டர் யூஸ் பண்ணிடாதீங்க. இதை மாதிரி 2 ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் இருந்து விஸ்கால பீட் பண்ணதுனால இந்த பட்டர் வந்து லேசாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இது ஓவர் பீட் பண்ணால் தான் வரும் அப்படின்றது இல்லை. நீங்கள் விஸ்கால பீட் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் இருக்கும். பரவாயில்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நம்ம இந்த மாதிரி பீட்டரால் மிக்ஸ் பண்ணாமல், அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்கால மிக்ஸ் பண்ணாமல் 2 ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ண ரீசன் என்னென்னா, நம்ம வந்து பேரிச்சம்பழத்தில் மாவை மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அது நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும். அது மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நம்ம கன நேரம் எடுத்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓவர் மிக்ஸ் ஆகிரும். அந்த ஒரு ரீசன் தான். நான் இதில் காட்டுறது போலவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா கேக் பட்டர் இந்த மாதிரி திக்கான பதத்தில் தான் ஆனால் பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ தெரிஞ்ச மாதிரி இல்லை பாருங்கள். அவ்வளவுதான், இந்த கேக் பட்டர் ரெடி ஆகிட்டு இனி நம்ம இதை பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கொள்ளலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக் பட்டரை பேக் பண்ணுறதுக்கான பேக்கிங் ட்ரேயோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 இந்த அளவில் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைண்டா 7 இன்ச்சில் இருக்கிற கேக் டின்ல 2 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் எடுத்திருக்க கேக் ட்ரேயோட ஹைட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது வந்து ரிச் கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கான கேக் ட்ரே. நான் பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ட்ரேயில் 3/4 அளவுக்கு கேக் பட்டரை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன். ஏன்னா இந்த கேக் பட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நான் வந்து ரிச் கேக்கான ட்ரேயில் தான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால இதுக்கு வந்து ஒரு கட்டரும் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரேயிலேயே இந்த கட்டரையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சு பேக் பண்ணணுன்னு சொன்னால் நம்ம வந்து பீசஸாக கட் பண்ண தேவையில்ல, கட் பண்ண மாதிரியே தான் நமக்கு அழகாக பேக் ஆகி வரும். இது வந்து நான் 10க்கு 10 இன்ச் ட்ரேயில் வந்து 25 பீசஸாக கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டர் தான் நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது இல்லை. இந்த மாதிரியும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் வீடியோவில் வந்து இதை காட்டியிருக்கிறேன். 25 பீசஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 20 பீஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு மாதிரி, 15 பீசஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு மாதிரியெல்லாம் கட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து ட்ரேயோட கூடவே தான் வரும். அதனால இந்த ட்ரே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். இது வந்து ப்ரௌனியெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி கேக் ட்ரேயில் இதை இன்சர்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் கேக் பட்டர் வந்து 3/4 அளவுக்கு இருக்குது. அப்போ பேக் பண்ணதுக்கு பிறகு எனக்கு வந்து அது ஃபுல்லாக கிடைக்கும். பெரிய அளவு ட்ரே அப்படின்னாலும் நமக்கு வந்து பேக்கிங் டைம் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா இது வந்து ஹைட் குறைவான கேக். 180 செல்சியஸில் 2 சைடும் ஓவன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சரியாக 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் வந்து கேக் டின்ட சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பேக்கிங்க்கான டைம் வந்து அதிகமாகுமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் எடுக்கிற கேக் டின்ல கேக் பட்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்து தான் நீங்கள் வந்து பேக்கிங்கை வந்து செஞ்செடுக்கணும். நல்ல சூடு ஆறினத்துக்கு பிறகு நம்ம வந்து கட்டரை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பீசஸாக நமக்கு வந்து இந்த கேக் கிடைக்கும். இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஈஸியாக வந்து நமக்கு இது கிடைக்கும். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து கட் பண்ணும்போது கூட சின்ன சின்னதாக அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்கும் இல்லையா, இது வந்து நல்ல பர்ஃபெக்டான எட்ஜஸோட கரெக்டாக இருக்கும். டேட்ஸ் கேக் பேக் ஆகும்போது வீடே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த கேக்கோட டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான்.
மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்ததுமே நீங்கள் வந்து எடுத்துருங்க. இதை பேக்கேஜிங் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நான் வந்து கிளிங் ரேப்பில் தான் ஜஸ்ட் கவர் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதை வந்து ஸ்டால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் வந்து பேக்கேஜிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளிங் ரேப்பில் கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களோட ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணினீங்க அப்படின்னாலே போதும். அது வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். அநேகமானவங்க கொமெண்ட்ஸில் இப்போ கேட்பீங்க, நான் இதை இவ்வளோத்துக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உங்களோட செலவு பார்த்து லாபம் வச்சு ஒவ்வொரு பீஸும் வந்து எவ்வளோத்துக்கு கொடுக்கலான்னு நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்ஷால்லா இதை மாதிரி இன்னொரு யூனிக்கான பர்ஃபெக்டான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பை.